மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். காலப்புருஷ தத்துவத்தின் 12வது ராசியான ஆன்மீகமும் ஆழமான உணர்வுகளும் கொண்டவர்களை என்னுடைய இனிய வணக்கங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஒரு அமைதியான நதி போல தெரிந்தாலுமே அடியில் எத்தனை சுழல்களையும் ரணங்களையும் தாங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ ஏன் உங்களுடைய பெற்றோர்களுக்கு கூட நீங்கள் படுகின்ற அவமானங்கள் அசிங்கங்கள் மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் தெரியாது. இந்த மாதிரியான சில வழிகளையும் நீங்க தாங்கிக் கொண்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில ஏன் நீங்க இந்த வழிகளை தாங்குறீங்க, உங்களுடைய வழிகளுக்கு எப்பொழுது ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். ஒரு பரிகாரமும் இருக்கு, அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மீனம் ராசி அன்பர்களே, கவனிக்கப்படாத உங்களுடைய உழைப்பும் தூக்கி எறியப்பட்ட நல்ல மனமும் உங்களுக்குள்ள எப்போதுமே இருக்கும். மீனம் ராசிக்கு அன்பு என்பது ஒரு பலவீனமான ஒன்றாக எப்போதுமே கருதப்படுங்க. நீங்க மற்றவங்களுக்காக செய்த தியாகங்களை, சின்ன சின்ன உதவிகளை ஒருவர் கூட கண்டு கொள்ளாத போது உங்களுடைய மனம் ஆழ்கடலின் இருளை போல மாறியிருக்கும். ஆனால் அது யாருக்குமே இதுவரைக்கும் தெரிந்திருக்காது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க, சின்னதாக உதவிகள் செய்திருப்பீங்க. ஆனால் அந்த உதவிகளை செய்வதற்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, கடினப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். எல்லாருமே சொல்லிடுவாங்க இந்த உதவிகளை செய்வது எளிது என்று. ஆனால் அந்த உதவிகளை செய்வதற்கும் ஒரு மனது வேண்டும் என்பதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும், அவங்களுக்குன்னு நேரங்கள் இருக்கும், எங்கேயாவது செல்ல வேண்டியது இருக்கும். அனைத்தையுமே விட்டு திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு மனிதருக்கு ஏதாவது ஒன்று ஆகும் பொழுது நீங்க போய் உதவி செய்வது என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தாங்க இருக்கும். ஆனால் அது யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய மனம் எப்பொழுதுமே ஆழ்கடல் போல இருக்கும். ஆழ்கடல் போல அந்த கடலின் அளவு யாராலும் அளக்க முடியாது என்பது போல உங்களுடைய மனதிற்குள்ளேயும் அன்பு என்பது எப்போதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனால் அது யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய நல்ல மனதை படிக்கல்லாக பயன்படுத்தி கொண்டு காரியம் முடிந்ததும் உங்களை ஒரு கருவேப்பிலையை போல தூக்கி எறிந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. ஆனா நீங்க உயிர் என்று நினைத்தவர்கள் தான் இந்த மாதிரியான சில செயல்களை செய்வார்கள். உங்க கூடவே இருந்து உங்களை பயன்படுத்தி கொண்டு அடுத்து நீங்கள் வேண்டாம் என்று உங்களை தூக்கி எறிந்திருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக நடந்திருக்குங்க. அவங்க உங்களை விட்டு விலகியதை விட உங்களை அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக மாற்றியதுதான் உங்களுடைய வாழ்வின் மிகப்பெரிய ஒரு துயரமாக இருக்கும். இது ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள் போக போக நீங்க உங்களுடைய வாழ்க்கையை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வதற்கும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை புரிய வைப்பதற்குமாக மட்டுமே தாங்க இந்த மாதிரியான சில விஷயங்களும் சில மாற்றங்களும் சில பிரச்சனைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு சுமையும் ஊதி பெருக்கப்பட்ட தவறுகளும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தான் இருக்கும். மீன ராசியினரிடம் எல்லோரும் ஏன் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் என்று தெரியுமா? நீங்க எதை சொன்னாலும் செய்வீர்கள். யாரும் உங்க கூட பழகிவிட்டார்கள் என்று யாராவது உதவி கேட்டாலோ பணத்தை கேட்டாலோ ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் முதல் ஆளாக நின்று நீங்கள் மறுபேச்சு பேசாம செய்யக்கூடிய நபர்கள். அதனாலேயே உங்களை அனைவருமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு வேலைக்காரன் மாதிரி தாங்க உங்களை வைத்திருப்பாங்க. யாருமே உங்களை காயப்படுத்த மாட்டாங்க என்று உங்களுடைய உள்ள மென்மையான குணம்தான் உங்களை எப்பொழுதுமே உங்களை அனைவரையுமே தேட வைக்கும். மற்றவங்க செய்யும் பெரிய தவறு இங்கே மன்னிக்கப்படும். நீங்க மன்னித்து விடுவீங்க மற்றவங்க ஏதாவது தவறு செய்தால். ஆனால் நீங்க செய்த ஒரு சிறிய தவறு கூட பூதாகரமாக மாற்றப்பட்டு உங்களை பழி ஆடாக்கிய தருணங்கள் உங்களுடைய மனதில் ஆறாத ஒரு காயத்தை உண்டாக்கியிருக்கும். ஆனால் நீங்க எதிரில் இருப்பவர்கள் செய்த தவறுகளை மன்னித்து விட்டிருப்பீங்க. ஆனால் அது அவர்களுக்கு ஒருபோதும் தெரியாது. நீங்கள் செய்த சின்ன சின்ன தவறுகளை அவர்கள் இன்னமும் அதனை பற்றி பேசிக்கொண்டே தாங்க இருப்பாங்க. உங்களுடைய அதீத சிந்தனைகள் காரணமாக பல பொன்னான வாய்ப்புகளும் உங்களுடைய கண் முன்னாலேயே நலிவு பெருக்கும். இதை சொல்லலாமா வேண்டாமா என்று தயக்கத்திலிருந்து உங்களுடைய பல ரகசியங்கள் இன்றும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே புதைந்து கிடக்கும். இதெல்லாம் உங்களுக்குள்ள இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளை நிச்சயமா ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய உறவு சிக்கல்களும் புரியப்படாத மன அழுத்தமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளில் ஏற்பட்ட விரிசல்களுக்கு காரணம் உங்களுடைய அமைதியாக மட்டுமே தாங்க இருக்கும். நீங்கள் எதையும் எதிர்த்து பேசாததால் உங்களை ஒரு பொம்மையாக மாற்ற அனைவருமே நினைத்திருப்பாங்க. எல்லாருமே உங்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாமல் போனதால் ஏற்பட்ட மன அழுத்தமும் உங்களுடைய உடல் நலனையை அதிகமாக பாதித்திருக்கலாம் என்று அனைவராலும் பேசப்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலமுறை நூலிலையில் தள்ளி போய் கொண்டே தாங்க இருந்திருக்கும். அதனால உங்களுக்குள்ள எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ மன உளைச்சல்கள், நம்ம எது செய்தாலும் இப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுக்குள்ள பல கவலைகளும் இருந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.
ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கு. இந்த பரிகாரத்தை இன்னொரு வீடியோவில் இறுதியில் கூறியிருப்பேன். அதனை மட்டும் நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்கவோ ஆரம்பிக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு விதியின் மடியில் மீனத்தின் விஸ்வரூபமானது எழுந்து நிற்கும். இனிமே உங்களுடைய காலங்கள் கனிந்து விட்டது. வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுடைய ராசிக்கு ஒரு மாபெரும் கர்ம விமோசனத்தை உங்களுக்குள்ள தரப்போகிறது. அதனையும் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில சனி குருவின் தாக்கங்கள் மற்றும் கஷ்டங்களுக்கான ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் மற்றும் ஆயுள்காரன் சனியின் தாக்கங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை உருவாக்கி கொடுக்கும். அதனால போதுமான அளவுக்கு வாழ்க்கையில நீங்க வெற்றி பெற ஆரம்பிப்பீங்க. இதுவரை உங்களை ஆட்டி படைத்த கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வைக்கப்படும். குறிப்பா உங்களுடைய அதிபதி குரு பகவான் கொடுக்க போகும் அந்த அதிர்ச்சியான மாற்றங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றி கொடுக்கும். வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது என்று எல்லாமே உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த அந்த ஒரு நல்ல செய்தி, அது குழந்தை பாக்கியமாகவோ சொந்த வீடு யோகமாகவோ அல்லது பெரிய ஒரு பதவிக்கான ஒரு உயர்வாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு எளிதாக கிடைக்கப் போவது கிடையாது. இந்த எல்லாமே உங்களுடைய அதிர்ஷ்ட கதவை இனிமேல் தட்ட ஆரம்பிக்கும். ஆனால் எதுவுமே உங்களுக்கு எளிதாக கிடைக்காது. நீங்கள் சில பரிகாரங்கள் செய்யணும். அந்த பரிகாரங்கள் சாதாரணமான பரிகாரங்கள் தான், செலவு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆனால் அதற்கு நீங்கள் நேரத்தை மட்டும் செலவிட்டால் போதும். உங்களுடைய மனதிற்குள் நம்பிக்கையும் இருக்க வேண்டும். நம்பிக்கை வைத்து எந்த விதமான செலவும் இல்லாமல் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இதை நீங்க செய்வது மூலம் இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய அந்த பழக்கங்களை இப்போது உங்களுக்கு புதிய ஐடியாக்களை அள்ளி தேடி கொடுக்கும். அந்த யோசனைகள் உங்களுடைய தொழிலை அல்லது வேலையை அடுத்த ஒரு கட்டத்திற்கு உங்களுக்கு எடுத்து செல்ல போக வைக்கும். இதுவரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்திய மேல் அதிகாரிகளும் உறவினர்களும் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மூக்கின் மேல் விரல் வைப்பாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு செயலாக மாறும். உங்களுக்கான புதிய ஒரு அங்கீகாரமும் இப்போது உங்களை தேடி வரவும் வைக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தாங்க இந்த ஒரு செயலை செய்ய வேண்டும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இன்னொரு பரிகாரத்தை பண்ணுங்க. நான் கூறிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். முழு மனதுடன் சனி பகவானை நினைத்து இந்த ஒரு தட்சிணாமூர்த்தி சாமியை நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க போதும். இந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு முதல்ல ஒரு வெள்ளை நிற காகிதத்தை எடுத்து ஒரு பேனாவையும் எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்ணீர் அனைத்தும் சந்தோஷமாக மாறி அமைதியான வாழ்க்கை கிடைக்கட்டும். இப்படி நீங்கள் 33 தடவைகள் எழுத வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், என் கண்ணீர் அனைத்தும் சந்தோஷமாக மாறி அமைதியான வாழ்க்கை கிடைக்கட்டும் என்று 33 முறைகள் நீங்கள் எழுத வேண்டும். இதனை நீங்கள் இந்த ஒரு பேப்பரில் 1, 2 என்று போட்டு 33 தடவைகள் நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எழுதி அதற்கு பிறகு நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் இதனை செய்யணும். இதற்கு கிழமை உங்களுடைய அதிபதியை வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதியை வைத்து கிழமைகளும் தெய்வங்களும் கோவில்களும் மாறத்தாங்க செய்யும். அதனால நீங்கள் இதனை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து ஒரே ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து இதை 33 தடவைகள் எழுதி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனதார நினைத்து தீபத்தை ஏற்றி இந்த ஒரு காகிதத்தை நீங்கள் எழுதியதை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள் என்ன தோன்றுகிறதோ அதனையும் நீங்கள் கேளுங்கள். அடுத்து வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பெருமாள் கோவில் அல்லது தட்சிணாமூர்த்தி கோவில் வீட்டிற்கு அருகில் இருந்தால் அங்கு செல்லுங்கள். சென்று பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். உள்ளுணர்ச்சியில வலிமை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில நல்லது நடக்கும். அந்த ஒரு பேப்பரை நீங்கள் தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் கோவிலில் விளக்கை ஏற்றி அங்கே உள்ளங்கையில் வைத்து பிரார்த்தனைகள் செய்து தியானங்கள் செய்துவிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேட்டுவிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த ஒரு பேப்பரை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வைக்கப்படும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நான் கூறிய அனைத்துமே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். குடும்பத்திலும் மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழவும் ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர தொடங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்து எல்லா விதமான மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலையற்ற தன்மையானது நீங்கி ஒரு நிரந்தரமான நிம்மதி உங்களை தேடி வரவும் வைக்கும். நீங்கள் இழந்த மரியாதை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். எனவே இதனை மட்டும் நீங்க செய்தால் போதும். இதை செய்வதன் மூலம்
நிச்சயமான பலன்கள் உங்களுக்கு என்ன தெரியுமா? உங்களுடைய உழைப்பிற்கான பலன் இனிமேல் தாமதமாகாமல் உடனுக்குடன் உங்களுடைய கை கொடுக்குவதற்கும் போதுமான அளவுக்கு பணமும் உங்களை தேடி வந்துவிடும். உங்களை அளவைத்தவர்கள் முன் நீங்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு காலமாகவும் இது மாறிவிடும். அடுத்த சில வாரங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகக்கூடிய அந்த ஒரு செய்தி உங்களுடைய வாழ்நாள் இயக்கத்தை உங்களுக்குள்ள தீர்த்து கொடுக்கும். இனி உங்களுடைய கண்ணீர் முத்தானதாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய கனவுகள் மெய்யாகிவிடும். எனவே இந்த ஒரு தேதியில் நம்பிக்கையோடு இதனை மட்டும் செய்யுங்கள். வரக்கூடிய வியாழக்கிழமையை தவற விடாதீர்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நிச்சயமாக தேடி கொடுக்கும். நீங்கள் எப்படியாவது இதனை செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய எண்ணங்களும் நிறைய விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் கவலைகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். வியாழக்கிழமை நாட்களில் இதனை செய்யணும். இதற்கு கிழமை உங்களுடைய அதிபதியை வைத்து ஒவ்வொரு ராசிக்கும் அதிபதியை வைத்து கிழமைகளும் தெய்வங்களும் கோவில்களும் மாறத்தாங்க செய்யும். அதனால நீங்கள் இதனை மட்டும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை அதிகாலையில் எழுந்து ஒரே ஒரு வெள்ளை நிற பேப்பரை எடுத்து இதை 33 தடவைகள் எழுதி உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனதார நினைத்து தீபத்தை ஏற்றி இந்த ஒரு காகிதத்தை நீங்கள் எழுதியதை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள். மனதிற்குள் என்ன தோன்றுகிறதோ அதனையும் நீங்கள் கேளுங்கள். அடுத்து வியாழக்கிழமை மாலை நேரத்தில் பெருமாள் கோவில் அல்லது தட்சிணாமூர்த்தி கோவில் வீட்டிற்கு அருகில் இருந்தால் அங்கு செல்லுங்கள். சென்று பிரார்த்தனை நீங்கள் செய்ய வேண்டும். ஏதாவது ஒரு தீபத்தையும் நீங்கள் ஏற்ற வேண்டும். ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். உள்ளுணர்ச்சியில வலிமை மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கையில நல்லது நடக்கும். அந்த ஒரு பேப்பரை நீங்கள் தட்சிணாமூர்த்தி அல்லது பெருமாள் கோவிலை விளக்கை ஏற்றி அங்கே உள்ளங்கையில் வைத்து பிரார்த்தனைகள் செய்து தியானங்கள் செய்துவிட்டு உங்களுக்கு வேண்டியதை கேட்டுவிட்டு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய உண்டியல்ல இந்த ஒரு பேப்பரை மட்டும் நீங்கள் போட்டு விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது உடனே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி வைக்கப்படும். இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நான் கூறிய அனைத்துமே இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். குடும்பத்திலும் மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிகழவும் ஆரம்பிக்கும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேர தொடங்கும். கணவன் மனைவிக்குள் இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடைத்து எல்லா விதமான மாற்றங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நிலையற்ற தன்மையானது நீங்கி ஒரு நிரந்தரமான நிம்மதி உங்களை தேடி வரவும் வைக்கும். நீங்கள் இழந்த மரியாதை மீண்டும் உங்களுக்கு திரும்ப கிடைத்துவிடும். எனவே இதனை மட்டும்